வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்கள பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஜோதிட தகவல்கள் பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது 7வது பாவம். 7வது பாவம் என்றால் எதை குறிக்கும் என்றால் திருமணத்தை குறிக்கும். அதை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். ஜன்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் கொண்டுள்ளது. கணவனுடைய குண அதிசயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால் 7ஆம் இடம் சுத்தமாக இருப்பது மிகவும் நல்லது. சுப கிரகங்கள் இருந்தால் மிகவும் நன்மை நடக்கும். 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம். 7ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால், நல்ல அம்சத்தில் இருந்தால், அவருடைய புருஷனோ மனைவியோ இருவருக்கும் கீர்த்தி, நல்ல குணமும் நல்ல வாழ்க்கையும் வாழ்வார்கள். சந்தோஷமாக இருப்பார்கள். 7ஆம் இடம் சுப கிரகங்கள் இருந்தால் அல்லது சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது பார்வையாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல அழகான மனைவி, கீர்த்தி, சம்பத் கிடைக்கும். புருஷனுக்கு எப்பொழுதும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். இதில் முக்கியமாக 7ஆம் இடத்தில் புதன் இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. இது நல்ல கணவன் நட்புத்தன்மை அடைவான், நல்ல குணவானாக இருப்பான், வித்வானாகவும் இருப்பான். 7இல் சனி ராகு இருந்தால், ஜாதகருக்கு கேது இருந்தாலும் புருஷன் கிழவனாக கிடைப்பான் என்று கூறப்படுகிறது. அதேபோல் 7இல் சந்திரன் இருப்பதும் நல்ல தன்மை இல்லை என்று கூறப்படுகிறது. 7இல் செவ்வாய் சந்திரன் இருப்பதும் நன்மை இல்லை என்றே கூறப்படுகிறது. 7இல் 3 பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது, சுபர்கள் இருக்கலாம். சந்திர லக்னத்திற்கு 7இல் சுப கிரகம் இருந்தால் ஜாதகி ராஜ பதவி அடைவாள். ஜன்ம லக்னத்திற்கு 7வது பாவத்தில் செவ்வாய் இருந்து பாபர்கள் பார்க்க ஜாதகர் சீக்கிரமாக விதவை ஆவாள் என்று கூறப்படுகிறது. அல்லது கணவனை வெறுப்பாள் என்று கூறப்படுகிறது. ஜென்ம லக்னத்துக்கு 7இல் சனீஸ்வரர் இருந்தால், ஒரு பாபரால் பார்க்கப்பட்டால் ஜாதகி கிழவியாகும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விவாகரத்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 7ஆம் இடத்தில் சனீஸ்வரர் இருந்தால் ஜாதகருக்கு கிழவனாக புருஷன் கிடைப்பான் என்று கூறப்பட்டு வருகிறது. 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதியுடன் கூடி ராசியில் இருந்தால் ஜாதகருக்கு அவருடைய புருஷன் ஒரே நேரத்தில் மரணம் அடைவார்கள். ஒரே ராசியாக இருந்தால் ஒரே நேரத்தில் மரணம் அடைவார்கள். அதாவது 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதியுடன் கூடி ஒரே ராசியாக இருந்தால் ஜாதகியும் அவருடைய புருஷனும் ஒரே காலத்தில் மரணம் அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. 7வது பாவத்தில் பாவர்கள் இருந்தால் ஜாதகி வாலிபத்திலே விதவை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 9ஆம் பாவத்தில் சூரியனுடன் கூடி 7ஆம் இடத்தில் இருந்தால் விதவித்தன்மை விரைவில் அடைவாள் என்றும் கூறப்படுகிறது. 7வது பாவத்தில் செவ்வாயும் சனியும் கூடி இருந்தாலும் ஜாதகி விதவையாவாள், வாலிபத்திலேயே விதவையாவாள் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதாவது 7வது இடத்தில் பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டு வருகிறது. இன்று நாம் இந்த பதிவில் வயதானவர்கள் யாருக்கு கிடைப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அதாவது லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.